நண்பர்களே, இப்போ உங்களுக்கு பார்த்ததுமே தெரியும். இப்போ என் கையில் இருக்கக்கூடிய ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 5.1A கான்செப்டில் இயங்கக்கூடிய டிவிடி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப்பு. ஸோ இது அதனோட ஸ்பீக்கர் அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரியும். இது வந்து சாம்சங் அப்படிங்கிற பிராண்டில் வந்தது தான். இந்த மாதிரி மியூசிக் சிஸ்டங்கள் எல்லாம் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறோம். அதே போல் கம்ப்ளைண்டான ஒரு 5.1 டிவிடி ஹோம் தியேட்டர் தான் இப்போ என் கையில் இருக்குது. அதுக்கு முன்னால் நண்பர்களே, நாம் எல்லோரும் இயற்கை அதிகமாக நேசிக்கணும், மரங்களை அதிகமாக வளர்க்கணும், நிலத்தடி நீர்மட்டத்தை முக்கியமாக பாதுகாக்கணும். ஸோ நம்ம ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, 2 days பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்பிரிக்க கண்டத்தில் ஒரு வற்றாத ஏரி ஒன்று இந்த வருஷம் வற்றிருக்கு. ஸோ இதை இயற்கை ஆர்வலர்களெல்லாம் உலகம் கஷ்டப்பட போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உண்மை. அது அவங்க சொல்கிறது மட்டும் இல்லை, அது உண்மை. காரணம், வற்றாத ஏரியெல்லாம் வற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஆப்பிரிக்காவில் தானே நடக்குது அப்படின்றது கிடையாது. ஸோ இது நம்ம நாட்டிலையும் நடந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது. நிலத்தடி நீர்மட்டமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அன்றாடம் எவ்வளோ வேலைகள் செய்கிறோம். ஸோ இல்லை ஒரு வருஷத்தில் எவ்வளோ கமிட்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட்டாக இதை உள்ளே கொண்டு வந்தாலே, நம்ம இயற்கையை பாதுகாக்கணுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாலே கண்டிப்பாக நம்ம பூமியை காப்பாற்றலாம். ஸோ அது ஒவ்வொருத்தரும் மனசு வச்சா தான் முடியும். ஒருத்தர் மட்டும் மனசு வச்சா முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுறத இன்னொருத்தங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அப்படி இது புரிய வைக்கிறதன் மூலமாக தான் கண்டிப்பாக நம்ம பூமியை காப்பாற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்போ இயற்கையை நேசிங்க. ஸோ இது வந்து என் வீட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது பாருங்கள். நல்ல குவாலிட்டியாக பக்காவான ஒரு ஃபினிஷிங்கோட இது இருக்குது. ஸோ இவங்க அதனால் என்ன பண்ணிக்காங்கன்னா 5.1 ரிமோட்டு கிட்டுக்கான போர்டெல்லாம் வாங்கி இதில் இன்ஸ்டால் பண்ணி, ஸோ இந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹோம் தியேட்டர்ஸ் எல்லாம் ரீமாடிஃபிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால, ஸோ இது பாடிக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு டக்குன்னு பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது பிராண்டட் ஹோம் தியேட்டர் அப்படியே இருந்து பாடுது அப்படின்னு தான் தெரியும். ஸோ அதை பிரித்து வேலை பார்த்தவங்களுக்கு அதோட ஓனருக்கும் தான் தெரியும் இதை வந்து ரீமாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ நான் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இதே மாதிரி யார்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து சாம்சனுடைய 5.1 ஹோம் தியேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 சேனல் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சப்வூஃபர் கொடுக்கலாம். அப்படி மொத்தம் 6 சேனல் இதில் இருக்குது. ஸோ HDMI இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆடியோ இன் ஆடியோ அவுட் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து இங்கே பார்க்குறீங்களா, ஸோ இந்த இருக்குல்லையா போர்டு, இந்த போர்டு எல்லாமே அவங்க புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதாவது 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையருடைய போர்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பழையது தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு போர்டு செட்டப்பை மட்டும் அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ நான் இங்கே ஆன் பண்ணி காமிச்சு தரேன். இங்கே டிஸ்பிளே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்கோ அப்படியே தான் இருக்குது. நான் இதை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இதில் கூட ஒரு ரிமோட் வருது. எல்லா ஸ்பீக்கர்ஸையும் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றனால இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவரெல்லாம் சீல்டு பண்ணியாச்சுன்னா அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ரைட் சைடில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் பாக்ஸு. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 2 ஊஃபர் கொடுத்துருக்காங்க, ஒரு டியூட்டர் கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own. நண்பர்களே, அப்போ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸோட குவாலிட்டி தான் இந்த அளவுக்கு இருக்குன்னா, அப்போ 5.1 அந்த ஸ்பீக்கர் செட்டப்பை ஃபுல்லாக மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்கும் குவாலிட்டி. ஸோ அதுக்காக இதோட ஒரிஜினல் குவாலிட்டி வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு 80-85% பீட் ஆகும், கண்டிப்பாக பீட் ஆகும். காரணம் இந்த ஒரு ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ரூமுக்கு தேவையான ஒரு மீடியம் பேஸ் இருக்குது, நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது, நல்ல ஒரு சில்னஸ் இருக்குது. ஸோ
ஒரு பாக்ஸில் இது ஃப்ரண்ட்டு ரைட் சைடு மட்டும். ஸோ இதேமாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட்டு சப்வூஃபரு சென்டரு சரௌண்டிங் எல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகுறப்போ ஸோ நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி செட்டுகள் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுனாக்கா ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். உடனே ஸ்க்ராப் பண்ணாதுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பண்ணதும் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணன் தான் இதை ரெடி பண்ணி பிரிட்டோ அப்படிங்கிற அண்ணன் தான் அதை ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இது யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்களும் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு நண்பர் தான். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.